மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். தற்போது நேரடியாக சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு எம்எல்ஏவாகவும் பதவி ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்க மற்ற இல்லாமல் ஒரு 233 பேர் எம்எல்ஏக்களாக பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, நேற்றுக்கு விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே பல சஞ்சலங்கள், இது சலசலப்புகள், அவதூறுகள் நிறைய பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதை உடைக்கிறதுக்கும் அது உண்மைத்தன்மை என்னங்கிறத பாரபட்சம் இல்லாமல் கொண்டாந்து சேர்க்கணும்யா. தவைக்க மேலே தப்பு இருந்தாலும் சரி, விஜய் மேலே தப்பு இருந்தாலும் சரி, அந்த செயல் ஒழுங்கு தப்பு மேலே இருந்தாலும் சரி, அந்த செயல் ஒழுங்கு மேலே எப்பயுமே தப்பு இருந்துச்சுங்களேன். அவங்க அப்படியே இருந்தவங்க தானே. அதனால அவர்கள் பரப்பின அவதூறுகள் ஏண்டா நேற்றைக்கு காலையில் பரப்பின அவதூறுக்கு அடுத்த நாள் காலையில் வந்துக்கிறாண்டா ஒருத்தம்மா. அதை விளக்குறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, சரிதான். சரி வாங்க, சரி என்னென்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். சரி, அதாவது நேற்று விஜய் அவர்கள் பதவி ஏற்ற உடனே முதல் சலசலப்பு, முதல் கையெழுத்துட்டார். அதில் வந்து அங்கே நடந்ததெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன். திடீர்னு அந்த டேபிளை தலைவர் தூக்கிட்டு போனா போல, அதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சீன் போடணுமேனு செய்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. தூக்கும்போது அந்த நானும் தூக்கிட்டு போகிறாங்கிறது ஒரு யதார்த்தமாக நடந்துச்சு. அதெல்லாமே நல்ல க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நம்மளுடைய செங்கோட்டையை போய் கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்தது, அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துப்பீங்கல்ல, அதை நான் எடுத்து வர்றேன். மனுஷன் வராரு, பதவியேற்க போகும்போது அப்படி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அவர் நம்ம செங்கோட்டையனுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை. ஏன்னு கேட்டால் அந்த தாவேக கட்சி இந்த அளவுக்கு வருவதற்கு அவரும் மிக முக்கிய காரணம். அவர் வந்ததுக்கு பிறகுதான் ரொம்ப அருமையான கட்சிகள் வெளிப்படைத்தன்மை இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் போயிருக்காங்கன்னா இவரை முன்னிலை வச்சு தான் கொண்டு போயிருக்காங்க. அங்கே உள்ளவங்களுக்குலாம் யாருக்கும் எதுவும் தெரியாதலாம். முதல்ல சட்டமன்றத்தில் போகிறாங்க. அவ்வளோ இளைஞர்கள், அவ்வளோ எளிமையான மக்கள் நீங்கள் உள்ளே போகிறாங்கன்னா முதல்ல அந்த இடத்த பார்க்குறாங்க. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எதில் கையெழுத்து போடணும், என்னென்ன கேட்கணும், எதுவுமே தெரியாது. அது எல்லாருமே இந்த செங்கோட்டையன் அவர்கள் தான் இருந்து எல்லாமே பண்ண போகிறார். அப்படி நேற்று வந்து நிறைய நடந்துச்சு. அதில் வந்து கையெழுத்திட்டது எல்லாமே பதவியேற்பு முடிஞ்ச உடனே விஜய் அவர்கள் ஸ்பீச், அவர் இது வரைக்கும் யாரும் இப்படிலாம் பேசுறது கிடையாது. முதல்ல ஸ்பீச் விஜய் அவர்கள் நல்லா தரமாக பேசினாங்க. மக்கள்கிட்ட எப்பெல்லாம் நம்ம பேசணும்னு எதிர்பார்த்தோமோ அப்பெல்லாம் தலைவர் பேசலை. நிறையா வந்து பரப்புரைகளில். ஆனால் இங்கே யாருமே எதிர்பார்க்கலாங்க தலைவர் விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு. ஆனால் நேற்று அவங்க சிறப்பான பேச்சு மக்கள்கிட்ட தெளிவாக எடுத்து சொன்னார். இது எதுங்க அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் எடுத்து சொன்னார். அதில் வந்து இந்த வெள்ளை அறிக்கை மேட்டர், எவ்வளோ கடன் இருக்கு மேட்டர்லாம் நம்ம அதற்கு பிறகு வருவோம். விஜய் அவர்கள் மக்கள் மத்தியிலே முன்னாடியே நின்று கையெழுத்துட்டார். அதில் முதல் கையெழுத்தாக இட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னது. அதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க. திமுக கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தினாங்களே. எப்படி நீங்கள் வந்து 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீ, நீங்கள் இப்போ 2 மாதம் எடுப்பண்ணீங்க, மாதம் ஒரு முறை எடுப்பண்ணீங்க, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டுறாங்களே. அது உங்களுக்கான விளக்கங்கள் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் அண்ணன் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க. அதாவது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இந்த கடைசி இந்த 2026 முன்னாடி, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து ரீடிங் எடுப்பாங்க. அதில் 100 யூனிட் தான் ஃப்ரீ. நீ ஒரு 400 யூனிட் வச்சிருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு 400 யூனிட் வருதுன்னா 100 யூனிட் ஃப்ரீ. பாக்கி ஒரு 300 யூனிட் நீங்கள் காசு பண்ணுவீங்களேன். ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, தகுதியான குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு தகுதியான குடும்பங்களை தான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டார். திமுக மாதிரி எல்லா பெண்களுக்கும் நான் காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து தகுதியான பெண்கள் உருட்டாமல் அப்பயே சொன்னார் தகுதியான குடும்பங்களுக்குன்னா அதில் ஏதோ ஒரு சூச்சம் இருக்கு, யார் அப்படிங்கிறத வந்து பிறகு தெரியும். அதில் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே 200 யூனிட். யாருக்கெல்லாம் 200 யூனிட்? அதாவது 500 யூனிட் ஓடும்ல, ஒரு வீட்டுக்கு 500 யூனிட் ஓடுச்சுனாங்களே, அவங்களுக்குலாம் 200 யூனிட் ஃப்ரீ. இப்போ எங்கள் வீட்டில் 400 யூனிட் ஓடிட்டு இருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னா 200 யூனிட் ஃப்ரீ. பாக்கி உள்ள 200 யூனிட் தான் நாங்கள் காசு கொடுக்கணும். ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 500 யூனிட்டுக்கு மேலே 550 யூனிட் போயிட்டுனா உங்களுக்கு 100 யூனிட் தான் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது அதுலேருந்து 450 தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த கான்செப்ட் தான் விஜய் அவர்கள் சொன்னார். அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதற்கு பிறகு பெரிய ஒரு சர்ச்சை என்னன்னா, இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது மரபுக்கு மீறினதாக இருக்கிறது, தமிழை வந்து நீங்கள் பின்னுக்கு தள்ளிட்டீங்க, 3ஆம் இடத்துல சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து அவன் பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க. ஏன்னா முதல்ல ஜெயலலிதா பதவி ஏற்ற போதும் அப்பொழுது தமிழ் 2ஆம் இடத்துல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தேசிய கீதம் பண்ணாங்க. அடுத்தது அதற்கு பிறகு போன முறை நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற பொழுதும் ஃபர்ஸ்ட் வந்து தேசிய கீதமும் அதுக்கு பிறகு தமிழ் 2ஆம் இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஒரு தமிழ் மனிதர்களா, தமிழர்களா நமக்கு ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யும். முதல் இடத்துல இன்னைக்குமே தமிழ் தாய் வாழ்த்து இருக்கணும்யா அப்படின்னு ஒரு கோபம் இருக்கணுங்களா, அது சரியானதான், அதுக்கான எதிர்ப்புகள் சரியானதான் நான் பார்க்குறேன். அதை மாற்றணும் அப்படின்ட்டு ஆதவர்ஜனா அவர் வெளில வந்து சொல்றாரு. அது இன்னொரு என்ன பிரச்சனைனா, இப்போ நீ 3ஆம் இடத்துல தள்ளிட்டீங்க,
முன்னாடி 2000 இருக்கும்போது ஏன்டா கேட்கலன்னு கேட்குறாங்க. சரியாக கேட்குறாங்க. இது லாஸ்ட் 6 months பிஃபோர் தானங்க ஜியோ போட்டு கெசட்டில் ஏற்றினாங்க. அதாவது தேசிய பாடலுக்கு ஏற்ற மாதிரி தேசிய கீதத்துக்கு சமமாக தேசிய பாடலும் இருக்க வேண்டும், அந்த வந்தே மாதரம் பாடலும் இருக்க வேண்டும் சொன்னாங்க. அதற்கு பிறகு இப்படி ஏற்றப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே நம்ம ஒரு பத்திரிகையாளர் நினைக்கிறேன், அவரே சொன்னார், கடந்த முறை நம்மளுடைய ஆளுநர் பதவி ஏற்றுக்கிட்ட பொழுது கூட நம்ம முக ஸ்டாலின் அங்கே தான் இருந்தாப்பால, அப்போ கூட 3 தான் பாடினாங்க, அதெல்லாம் கேட்கல. இன்னைக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள், வன்னி அரசு, சிபிஎம்லாம் தற்பொழுது இதுக்கு வந்து கண்டனங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதே கண்டனங்களை முக ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கிட்டவங்க அந்த கண்டனத்தை என்னத்துக்கு நீங்கள் கொடுக்கலன்ற கேள்வி கேட்பது அது நமக்குள்ள ரைட்ஸ். இதே நம்மளுடைய சிபிஐ, சிபிஎம், வன்னி அரசு, நம்மளுடைய திருமாவளவன் இவர்கள் எல்லாத்தையும் கேட்கிறேன், முக ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கப்பட்ட பொழுது 2வது இடத்தில் தமிழ் தள்ளப்பட்டது, அப்பொழுது நீங்க ஏன் கேள்வி கேட்கவில்லை? இந்த இடத்துல கேள்வி கேட்டது வரவேற்கத்தக்கது இல்ல, இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா தாவகாக்கு நான் மட்டும் பொங்கிட்டு வருது, திமுக அன்னைக்கு பொத்தின்னு உட்காந்துருந்தீங்கன்னு கேள்வி சாதாரண கேட்கப்படுகிறது. தற்போது எல்லாம் வந்துட்டீங்க, நீங்களாம் வந்துட்டீங்கிறதுனால உங்களை அப்படி விட்டுறோம், அவ்வளவுதான். இது மறுமுறை இன்னொரு முறை சொல்கிறேன், ஆதவரிச்சுனா அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இது வந்து ஆளுநருடைய பெயர்ல, அவருடைய தலைமையில தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்தது தமிழக அரசு. ஆனால் அது தலைமை தாங்கியது ஆளுநர், அதன் பெயரில் அவங்க போட்டிருக்கலாம் ஏன்னுட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்க அப்படின்னு வைக்கலாம். இந்த இடத்துல மாற்றணும், அடுத்தடுத்த முறைகளை இது கண்டிப்பாக மாற்றணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதற்கு பிறகு இந்த வெள்ளை அறிக்கைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? வெள்ளை அறிக்கை என்னன்னா, தற்பொழுது அரசு அந்த இயந்திரம் எத்தகைய நிலையில இருக்கு அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையாக கொடுக்குறது. ஏற்கனவே நம்ம டிஆர்பி ராஜாட்ட வெள்ளை அறிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்டால் டக்குன்னு ஒரு வெள்ளை இதாண்டா வெள்ளை அறிக்கை போடா அப்படின்ட்டா போல, அந்த அளவுக்கு இனத்தனமாக கேவலமாலாம் நடந்துக்க மாட்டாங்க. வெள்ளை அறிக்கைங்கிறது தற்போது அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, அரசு எவ்வளோ நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க, எதெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க, எதுலேருந்தெல்லாம் வருது அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே பிடிஆர் அவர் தான் அப்படி தான் பண்ணியிருந்தார், அதெல்லாம் ஓகே. பிடிஆர் ஓப்பனாக வந்து சட்டமன்றத்திலே வெள்ளை அறிக்கையை கொடுத்துருந்தார். அதற்கு பிறகு கூட சொல்லியிருந்தார், ஒரு 40,000 கோடி ரூபா எங்கேயோ லீக் ஆகிட்டு இருக்குங்கிற மேட்டரி சொல்லிவிட்டா போலங்களே, அதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அதே மாதிரி ஒன்று, இந்த வெள்ளை அறிக்கையில் தெரிஞ்சதுக்கு பிறகு இவ்வளோ கடன் இருக்குங்க, இதுக்கு பிறகு நான் பதவி ஏற்க போகிறேங்கிற மேட்ரி நேற்றுக்கு சூப்பராக சொல்லிட்டாப்பல. இதை என்ன சொல்லிட்டாப்பலன்னா, எல்லாத்தையும் வழித்து நக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது இருக்குது எது இல்லைன்னு, அதுக்கு பிறகு தாங்க தெரியும். ஏன்டா முதல்ல விஜய் உள்ளே போகிறாப்பல, என்ன தெரியும், என்ன பண்ண முடியும் அப்படின்னு கரெக்டு தானே அந்த மனுஷன் சொன்னது. அதற்கு முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டுக்கிறாப்பல. என்ன ட்வீட்டு போட்டுக்கிறாப்பலன்னா, அதாவது விஜய் அவர்களை உங்களுக்கு வாழ்த்துக்கள், முதல் முறையாக விஜய் பேரை உச்சரிச்சிருக்கிறாப்பல. இதனால விஜய் வந்து விமர்சனம் பண்ண மாதிரி அவங்க பேரை சொல்ல மாட்டான் இருந்தாப்பல. இல்லை, முதல் முறையாக நேற்றுக்கு பதவியேற்றிருக்கும் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்திருக்கிறாருங்களா. அதுக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, இன்னொரு மேட்டரை ஒன்றும் சொல்லிக்கிறாப்பல. என்ன சொல்லிக்கிறாப்பலன்னா, எடுத்த எடுப்புலையே கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லிடாதீங்க, அங்கே போய் பாருங்க, பொட்டியை திறந்து பார்த்தா கோடிக்கெல்லாம் பணம் வச்சிருக்காங்க, நாங்கள் என்னங்க நினச்சிருக்கிறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிக்கிறாப்பல. எடுத்த அப்படியே சொல்லிடாதீங்க, கொடுக்கறதுக்கு மனசும் திறமையும் இருந்தால் கொடுத்துடலாங்க, நாங்கள் அப்படிதாங்க கொடுத்தோம், அதனாலங்க தோக்கடிச்சு விட்டாங்க. அந்த திறமையும் மனசும் இருந்திருந்தா நீங்க மக்களுக்கு கொடுத்திருந்தா அவங்க உங்களை தாங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எதுக்கு விஜய் தேர்ந்தெடுக்கணும்? சும்மா பேசாதீங்க முக ஸ்டாலின் ஐயா அவர்களா, அவர் டென்ஷன் ஆகிடும். நான் அப்படியாக உருட்டி விட்டு அதை வந்து விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல வந்து கஜானா காலியாக இருக்குது அப்படிங்கிற மேட்டரை சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து முதல் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, திமுக தலைவர், சிஎம்மும் கிடையாது, எக்ஸ் சிஎம் என்ன சொல்லிக்கிறாங்களா, அந்த இடத்துல விட்டுருங்க, அவரெல்லாம் நம்ம பெருசாக பேசக்கூடாது. இது என்ன மேட்ருனா, கடன் மேட்ரு. ஏன்னு கேட்டால் எவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குங்கிற மேட்ரு நம்ம நிறைய பேருக்கு தெரியாதுங்களா. அதை விஜய் அவர்கள் கொண்டு வந்துவார், கூடிய வரையில் கொண்டு வந்துவார். அது ஏன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போனது 2015 அந்த காலகட்டங்கள் தான், 16 காலகட்டங்களில் இறந்து போனாங்களே. அன்னைக்கு அவங்க விட்டுட்டு போகும்போது எவ்வளோ கோடி கடன் இருந்ததுன்னா 2.11 லட்சம் கோடி, சொல்லப்போனால் ஒரு 2 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. அன்னைக்கு வட்டியாக மட்டுமே எவ்வளவு கட்டப்பட்டதுன்னா வருடத்திற்கு 18,000 கோடி ரூபா வட்டி கட்டணும். யாருக்கு? ஆர்பிஐக்கு நம்ம 18,000 கோடி ஜெயலலிதா அம்மா கட்டினாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா நல்லபடியாக புண்ணியவதி போய் சேர்ந்து வச்சு வைக்கிறேன். அதற்கு பிறகு எடப்பாடி ஐயா வந்தாப்பால. எடப்பாடி ஐயா வந்து ஆட்சி செஞ்சாப்பால ஒரு 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சாப்பாங்களா. 2021 வரைக்கும் அவர் தான் இருந்தாப்பால. அவர் எவ்வளோ லட்சம் கோடி கடனை விட்டுட்டு போனார்னா 4.85 லட்சம் கோடி, சொல்லப்போனால் ஒரு 5 லட்சம் கோடி கடனை விட்டுட்டு போனாப்பால. அதுக்கு 44,000 கோடி ரூபா வருடத்திற்கு 44,000 கோடி ரூபா கடன் கட்டிட்டு இருந்தோம். நம்ம அப்பாக்குறாப்பால இல்ல, ஸ்டாலின் ஐயா விட்டுட்டு போனாப்பால 2026 விஜயோடைய கையில விட்டுட்டு போகும்போது 10.71 லட்சம் கோடி, அதாவது 11 லட்சம் கோடின்னு நீங்க கணக்கலாம். 11 லட்சம் கோடி ரூபா
கடனில் விட்டுட்டு போயிருக்கிறாப்பால. அதுக்கு வட்டி மட்டுமே வருஷத்துக்கு 70,849 கோடி ரூபா, சொல்லப்போனால் 71,000 கோடி ரூபா வருடத்துக்கு நம்ம கட்டணும் அப்படின்னு இருக்கு. இதை தான் விஜய் அவர்கள் சொல்றாரு, கஜானா காலி அப்படிங்கிற மேட்டரை. வருவாய் பல கோடி ரூபா வந்துகிட்டு இருக்கலாங்க, இன்னைக்கு மின்சாரத்துறையிலேருந்து போகலாம், நிறைய துறையிலேருந்து வரும். ஆனால் கடனே மாமரத்து கட்டி வச்சு என்ன பண்ணுறது? அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள என்ட்ரா வராப்பலா. அதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவோ அமைச்சராவோ இருந்தது, புதுசாக என்ட்ரா வராப்பலா. போனதுக்கு பிறகு நிறைய சவால்கள் இருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு ஓப்பனாக சொல்லிட்டாப்பல, எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் போய் பார்த்து எது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் மேட்ரை நான் பிடிச்சி நான் கொண்டு வந்துடுறேன். ஆனால் நம்ம அப்பா வந்து இது மாதிரி கடனை விட்டுட்டு போயிருக்கிறாரு, ஊரில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா கடனை விட்டுட்டு போயிடா வருத்தப்படுற மாதிரி தமிழ்நாடே நம்ம அப்பா கடனை விட்டுட்டு போய் வருத்தப்படுது. என்னப்பா பண்றது? இதுதான் தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு. இது வெள்ளை அறிக்கை மூலமாக நமக்கு வெளியில வரும்னு வச்சுக்க. அதுபோக தமிழ்நாடு முழுக்க நேத்திலிருந்து பல மாதிரியான வேட்டைகள் தொடங்கி இருக்கு. காவல்துறையினர் விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்ல, அதாவது சட்ட ஒழுங்குல நான் வந்து சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், பெண்கள் பாதுகாப்பு நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். நேத்திலேருந்து எங்கெங்கெல்லாம் அந்த கஞ்சா வியாபாரிகள் நேற்று மட்டும் பல கோடி ரூபா கஞ்சா கிடைத்திருக்கு. அதை நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் அந்த கஞ்சா அது சம்மந்தமான ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்டாக சைடில் கூட போட்டுறேன் உங்களுக்கு. அதுபோக எல்லா காவல்துறையினருக்கும் என்ன உத்தரவிடப்பட்டிருக்குன்னா, பெரிய பெரிய தவறுகள் நடந்தால் அந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சமூக வலைதளங்கள் உங்களுடைய பக்கங்களில் வெளியிடணும் அப்படின்றாங்க. அது சமயமா இப்போ திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் கத்தியோட ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கான் ஒரு பையன், அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுடைய இதில் விட்டுருக்குது. அதுக்கு பிறகு ஒரு திருநங்கைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு சின்ன கல்லால் அடிச்சிருக்கு. அது வரைக்கும் நான் உடனே எடுத்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. கள்ள சந்தையில் மது வித்த ஒரு ஆளை கைது பண்ணியிருக்கிறதாக இருக்கட்டும். அதுக்கு 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. நேற்று இரவு சென்னை அடுத்த பூந்தமல்லியில் ஒடிசாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட எடுத்திருக்கிறாங்க. அதுவாக ராமநாதபுரம் அருகே 320 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு குளத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய லாரிகள், அதாவது கனிம வள கொள்ளையெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக பெரிய அளவில் எதுவுமே நடக்கக்கூடாது, போலீஸ் ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும் விஜய் அவர்கள் சொல்லிக்கல. அதுபடி அடுத்தடுத்து பிறகு வந்து குட்கா பொருட்கள்லாம் கொண்ட போட்டு மண்ணில் புதைக்கிறதெல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. கடந்த விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்கு. இதுக்கு பிறகு சூப்பராக இருக்குமானா அதான் பிரச்சனை. முக ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற பொழுதும் ஒரு மாதம் ஃபுல்லாக இதே மாதிரி நிறைய சீன்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு போயிடுச்சு. இதே மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். என்கிட்ட ஸ்டார்டிங்கில் புதுசாக பண்ணும்போது அப்படி தான் இருக்கும், மக்கள்லாம் நல்லா கொண்டாடுவாங்க, சூப்பராக வந்துட்டாங்க பண்ண. ஒரு 4 மாதம் 5 மாதம் போனது பிறகு நிறைய தவறுகள் நடக்கும். இது வந்து யதார்த்தம், இது நடக்கிறது யதார்த்தம்னு வச்சுக்கலேன். பட் அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் விஜய் அவர்கள். நம்ம நம்பி ஓட்டு போட்டிருக்கோம்னா விஜய் அவர்கள் பொறுப்பெடுத்து பண்ணுறாங்க. அதில் இந்த பொறுப்பு எனக்கு வேணும் கேட்டு நான் சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புலையும் சட்ட ஒழுங்குலையும் நான் சரியாக இருப்பேன்னு சொல்லியிருக்காருல, அவர் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. அதனால அவர் நல்லா பண்ணுவார் என்ற நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி அதற்கு பிறகும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு பிறகு அந்த அமைச்சரவையில் பங்கேற்ற அந்த நபர்கள் மீது சாட்டை துருமுருக மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டீங்க. நான் பண்ண மாட்டேன் சரி ஓகே. அதாவது அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க. அதுல வந்து ஆதி திராவிடர் நலத்து அந்த துறைக்கு வந்து ராஜ்மோகன், அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், தனி தொகுதியில் ஜெயிச்சு வந்திருக்கிறார். அவருக்கு அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு வெங்கட்ரமணா, தாவேக்காவின் பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ரமணாவுக்கு கல்வித்துறையில் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். அது நிறைய கமெண்ட்களை வந்திருக்கு. அதாவது அவர் ஒரு ஐயர் சமூகத்தை சேர்ந்தவர், அவங்க கையில் கொண்ட படிப்பை கொடுக்குறீங்களே, இது நீங்க கொடுக்கக்கூடாதுன்னு திமுகவில் நிறைய ஐட்டிங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு இந்த நம்மளுடைய ஆதவ அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்ட அந்த அமைச்சர் பதவியை எதிர்த்து நிறைய கேள்விகள் அவர் நீங்க ரெட்டியார் கொடுத்துருக்கீங்க, நீ சாதி பார்த்து கொடுங்க, ரெட்டியார் கொடுத்துருக்கீங்க. அதற்கு பிறகு தேவர் சமூகத்தை சேர்ந்த அவங்களுக்கு சரி, அது ஒரு நாயுடு சமூகத்துக்கு கொடுத்துருக்கு. நாயுடு சமூகத்தை கொடுத்துக்கலாம் அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. நாயுடுக்கு தானே கொடுத்தாங்க, காய்டு லோகல் கடை கொடுத்தாங்க, ஏன்டா ஸ்பாட் படுத்துக்கிறீங்க? இவர்கள் வந்து சாதி அமைப்பாக நீங்கள் பார்க்குறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து திமுக ஆட்கள் ஐயர் சமூகத்தை கொடுத்து அவ்வளோ பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுவும் ஒரு சாதிய வன்கொடுமை தானே. ஐயர் சமூகத்தை கொடுக்காத, நாயுடு சமூகத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது கூட ஒரு சாதிய வன்முறை தான்யா. நீங்க எப்படி ஒரு காலத்தில் நீங்க தலித் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களோ அதெல்லாம் அதே மாதிரி இது நவீன தீண்டாமை. அவ்வளோதான். விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எல்லா சமூகத்தினருக்கும் சரியான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். எல்லா சமூகத்திலேருந்து ஒரு ஆள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சிறப்பானதுதான். தவறு நடக்கும் பட்சத்தில் முதல் அடிக்க போகிறான், அப்புறம் என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கிறது திமுக அப்படிதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம தான் உடச்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். நமக்கு அடுத்த 5 வருடமும் மிக கடுமையான வேலை இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால இதே மாதிரி வந்து சமூக ரீதியா ஜாதி ரீதியா கொண்ட ஒரு நீங்க ஒடுக்கிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காது. இன்னைக்கு அந்த தமிழக வெற்றி கழகத்துல எம்எல்ஏக்களாக பதவி ஏற்றிருக்கிறாங்கல்ல, அவ்வளோ பெரிய எளிமையான குடும்பம்யா, அவ்வளோ இளைஞர்கள் அங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்க்கும்போது, புதுசாக இருக்கு அந்த சட்டமன்றத்தை பார்க்குறது. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் எவன் பார்த்துக்கிறான்? இன்னைக்கு எல்லாம் லைவ்ல உட்காந்து பார்த்துக்கிறானுங்க. 1 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துக்கிறானுங்க லைவ்ல.
அப்படி அவ்வளவு எளிமையான குடும்பம். இன்னைக்கு அந்த கமலின்ற ஒரு பெண் வந்து அவினாசி தொகுதியை தனி தொகுதியில சேர்ந்த ஒரு பெண் போயிட்டு கையெழுத்து போடும்போது பார்க்குற தாலி கயிறு வெறும் தாலி கயிறை போட்டுருக்குது. தங்கம் எதுவுமே கிடையாது, தாளிச்செல்லாம் கிடையாது, வெறும் தாலி கயிறை போட்டுருக்குது. நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் எல்லாம் கூட தாலி கயிறு தான் போட்டுக்கிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம வீட்டு பொம்பளை தான் எனக்கு 5 பவுன்ல 7 பவுன்ல தாலி செயின் வாங்கி போட்டுருப்பீங்களேன். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு வருதுன்னா இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கிறது இந்த தாவேக்காவில். இதை ஒரு ஜாதி ரீதியாக வச்சு முடக்கிடாதீங்கய்யா. ஏற்கனவே நம்மளுடைய தனபால் இருக்கிறாள், அதிமுகவில் தனபால், ஜெயலலிதா அவர்கள் தான் நீங்கள் வந்து சபாநாயகராக போட்டது ஒரு தலித் சமூகத்திலேருந்து. அது என்னன்னா அதிமுகலாம் போயிருக்கிறாங்க இந்த அவங்க வீட்டில் போய் யாரும் சாப்பிடல. அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவரும் சாப்பிடலங்க. இந்த மேட்டரை நேரடியாக ஜெயலலிதா சொல்லிட்டாரு, இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் வந்தாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பிடல அப்படின்ட்டு கண்ணீர் விட்டாராம். அதுக்கு ஜெயலலிதா அம்மா நேராக போய் அவரை சபாநாயகரை போட்டு, இப்போ எல்லாரும் வந்து உனக்கு முதல்ல எழுதிக்கணும், நானே வந்தாலும் உனக்கு தான் வணக்கம் சொல்லணும், எனக்கு மேலே நீந்தாயான்னு சொல்லி அவரை கொண்டு உட்கார வச்சுது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கருப்பையா கொண்ட விஜய் அவர்கள் ஒரு தலித் சமூகத்தை உள்ளவரை கொண்ட சபாநாயகரை போட்டிருக்காரு. நேர விஜய் வந்தாலும் விஜய் எழுச்சி வணக்கம் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்பட்ட சமுதாயத்துக்கெல்லாம். அப்படின்னா இது தமிழக வெற்றி கழகத்தில். அதனால முடக்கிடாதீங்கய்யா. இந்த கட்சியை முடக்கணுன்ற வேலையில நீங்கள் வச்சிங்கன்னா எங்கள் பசங்க 5 வருஷத்துக்கு இறங்கி அடிச்சுனே இருப்போம், தூள் பறக்கினே இருப்பானுங்க. நாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். எவனாச்சும் எதாவது சொன்னால் டக்குன்னு வந்து அடிச்சுவோம், புரியுதா? அதனால இந்த அவதூறு பரப்பில் மேலே விட்டு அதை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஒரு சுதந்திரமான தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னு நாங்கள் உணர்றோம். நீ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். திமுக கேஸ் போட்டு போறாடா, அதிமுக கேஸ் போட்டு போறாங்க, அதிமுக கேஸ் பண்ணுறேன், அந்த பயம் விட்டு ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்காக விஜய் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார், தாவேக்கா உழைத்து கொண்டிருக்கும். அதே மாதிரி நாங்களும் உழைத்து கொண்டிருப்போம். சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் சில பிரச்சனைகள் இருக்கு, என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். இன்னைக்கு வந்து இந்த குற்ற வழக்குகள்லேயே தாவேக்கா தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. 41 பேர் என்னமோ குற்ற வழக்குல அதிகப்படியாக நம்ம தான் இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு கொலை வழக்கு ஒரு நபர் மேலே இருக்குது, அந்த பேரெல்லாம் வெளியிடலை. அது மாதிரி பெண்களுக்கு எதிரான அந்த துன்புறுத்தல் வழக்கில் 2 பேர் நம்பாளுங்க இருக்கிறாங்க. ஒரு ஆள் நம்பாலும், ஒரு ஆள் அதிமுக நினைக்கிறேன், மொத்தமாக போட்டுருந்தாங்க. இப்படிலாம் இருக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி தாவேக்கா வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேர் இப்போ தான் உள்ள வருமா. ஏற்கனவே இந்த பாம்பு தினேஷ்னு ஒருத்தன் ஆர்கே நகரில் ஒரு சிறு குழந்தையின் மீது கை வச்சான், ஒரு தாவேக்கா வட்ட செயலாளர்னு கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்கல்ல? அது யார் தெரியுமா? அந்த நாய் ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் மீது கை வைத்திருக்கிறான் கடந்த வருடங்கள்ல. அப்பெல்லாம் தாவேக்கால இல்லை, அப்போ பேசி சமாளிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அப்பெல்லாம் கேசஸ்லாம் போட திமுக சார்பில் தான் பேசி வெளில கொண்டு வந்து ப்ரெஷர் தான். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆர்கனைசர் தொகுதியார் வேட்பாளர் இருந்தார்ல, நம்மளுடைய மரிய வில்சன், அவர் வந்தோன்னா அவர் கொஞ்சம் பணம் காசெல்லாம் உள்ள ஆள் ஆகுன்னு பிடிச்சிக்கிட்டு எனக்கு வந்து வட்ட செயலாளர் பாதி வாங்கிட்டு 3வது குழந்தை இது. அன்னைக்கு அவன் 2 குழந்தை கை வைக்கும் போது அவன் தாவேக்கால் கிடையாது, இன்னைக்கு அவன் தாவேக்கால்னு ப்ரோட்ரேட் பண்றாங்க. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல இப்போ உள்ள ஒரு லோக்கல் ரவுடி பொறுக்கி நாய்ங்க எல்லாரும் வருவாங்க. ஆளுங்கட்சி, நானும் ஆளுங்கட்சிக்காரன்டா அப்படின்னு சாதிச்சு ஏதாச்சும் அவங்களுக்கு லாபத்தை தேடிக்கிட்டு. அதெல்லாம் யாரும் விட்டுறாதீங்க. இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு போடும்போது காசு வாங்கிட்டு பொறுப்பு, நீங்கள் காசு வாங்கிட்டு பொறுப்பு போடுறதுலாம் எங்களுக்கு தெரியும். தாவேக்கால் உள்ள எல்லாம் மாவட்ட செயலாம் யோக்கியம் கிடையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். எத்தனை பேர்கிட்ட நீங்கள் காசு வாங்கிட்டு போட்டுங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுற ஒரு ஆளை காசு வாங்கிட்டு உள்ளே போட்டிங்கன்னா இதே மாதிரி கட்சிக்கு கெட்ட பேர் வரும். இதெல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும். கட்சி இப்போ தற்போது கட்டமைப்பு உருவாக்கணும். திமுக காரனுக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கு, அதிமுக இப்படி கட்டமைப்பு வச்சிருக்கு, அதே மாதிரி தாவேக்காவுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். இன்னைக்கு கட்டமைப்பே இல்லாமல் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது விஜய்ன்ற ஒற்றை முகத்துக்காக தான். இன்னைக்கு பல ஊர்களில் பல எம்எல்ஏக்கள் ஓட்டு கேட்கவே போல, ஆனால் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. எப்படி? கட்டமைப்பு இல்லைனாலும் ஜெயிச்சிருக்காங்க. அது காரணம் விஜய். நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், எனக்கு வீட்டுக்கு ஓட்டு கேட்க தேவையில்லை, நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன். அந்த மனப்பான்மைக்கு காரணம் விஜய். இந்த நேரத்தை பற்றி நீங்கள் கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணுங்க, நல்ல ஆட்களை கொண்டு போடுங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பூவை நோக்கி தான் தேனீக்கள் வரும் தேன் எடுக்கிறதுக்கு. அதனால கண்ட பொறுக்கி நாய்கெல்லாம் வருவானுங்க. இந்த இடத்துல எனக்கு பொறுப்பு கொடுங்க, அவங்க எல்லாம் விட்டுறாதீங்க. கட்சி நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த கட்சி பல்லாயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்க வேண்டும். விஜய்க்கு பிறகு இன்னொரு 150, 200, 300 வருஷத்துக்கு பிறகு கூட இருக்கணும். ஆனால் திமுக இருக்கக்கூடாது. அதுதான் மாற்று. அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதா? இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை நேரடியாக முக ஸ்டாலின் சந்திக்க போறாரு, 2:30 மணிக்கு சந்திக்க போறாருன்னு நியூஸ் வந்துருக்குது. நேரடியாக சந்திக்க போறா போல. இத்தனை நாள் விஜய் அவர்கள் நீ என்ன பாடுபடுத்துனீங்க, அவர் பேரை கூட வாயில சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு நேரடியாக போய் சந்திக்க போறீங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய வைக்கவர்கள்லாம் சந்திக்க போகிறாங்க. அது என்ன எதன் குறித்து அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. யாரும் விஜயோட மூஞ்ச பார்க்குறதே வெக்க விடுறாங்க எல்லாரும். அதாவது உதயநிதி ஸ்டாலின்லாம் இப்படியே பார்க்குறாங்க, இப்படி பார்த்துட்டு போயிட்டு சைன் போட்டு டக்குன்னு வந்துட்டாப்புல. செந்தில் பாலாஜி அப்போ மவனை செந்தில் பாலாஜி கையெழுத்து போடும்போது விஜய் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாப்புல. அப்படியே என்ன பாடுறா நீ, என்ன பாரு அப்படின்னு பார்க்கலாம். திடீர்னு போனாப்பல ஒரு கையெழுத்து போட்டுட்டு இப்படி டக்குன்னு திருப்பி போட்டாப்புல. பயம் இருக்குல்ல. எந்த மனுஷனை நீ உட்கார வைக்க கூடாதுன்னு எத்தனை பேரை கொன்னீங்களோ
அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்தது வந்து உட்காந்துருக்காரு. அவர் மூஞ்ச நீங்கள் 5 வருஷமும் பார்க்கக்கூடாது. 5 வருஷமும் எதிர் சீட்டில் உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து இப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படி அப்படியே உட்காந்துக்கணும். அதான் நாங்கள் பார்க்க போகிறோம்ல. அதுக்கு பிறகு நிறைய திட்டங்கள் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வருவீங்களே, அதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும். இந்த சிங்க பெண்கள் திட்டம்லாம் மிக அருமையான திட்டம். அதெல்லாம் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு தமிழ்நாடு முழுக்க சிங்க பெண்கள் திட்டம், அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டம் உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு மதுகளுக்கு எதிராக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அது போக ஒட்டுமொத்தம் ஒரு 65 போதைப் பொருள் தடுப்பு நிலையங்கள், அது வந்து அதுக்குன்னு மட்டுமே காவல் நிலையங்களாக உருவாக்கப்படுகிறது. அதாவது குடிச்சிட்டு எங்கே தப்பு பண்ணா அப்படின்ட்டு ரோந்து பண்ணி இருந்துகிட்டே இருப்பேன். எங்கேயாவது எவனாச்சும் குடிச்சிட்டு இல்லை கஞ்சி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு தானே டக்குன்னு அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, அந்த நம்பர்லாம் கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதை நம்மளாம் பிரதிபலிக்குது. அதுக்கு பிறகு நல்ல நல்ல திட்டங்கள் இருக்குது. விஜய் அவர்கள் சொல்லாததையும் செய்வதற்காக சாத்தியக்கூறு நிறையா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பார்ப்போம். 6 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நானும் யோக்கியம் தான்டா, நானும் ஆளுங்கட்சிக்காரனை பற்றி கேள்வி கேட்குறேன்டா அப்படிலான்ட்டு சீன் போடுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் இங்கே உட்காரல. ஏன்னுட்டா எந்த இடத்துல இது தவறாக இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து நின்று இல்லை நான் வந்து பாடுறா நான் ஒரு நடுநிலையே ஆளுடா, இந்த இடத்துல நான் கேட்கறேன்டான்னு பொசுக்கு முந்திக்கிட்டு போயிட்டு நொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது தவறு. விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு, 6 மாதம் தான் ஆயிருக்கு. 6 மாதம் கேப் கேட்டிருக்கிறாரு. 6 மாதம் வரைக்கும் விடுவோம். அதில் சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கேட்போம். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் சிலதை செய்யலைன்னா இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இல்லைங்க இவ்வளோங்க இன்னும் 2500 பணம் கொடுக்கலங்க, திமுககாரன் சொல்லி 1000 ரூபா பணம் எப்போ கொடுத்தாங்க, 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல. 6 மாதம் சொல்லியிருக்காரு, போய் பார்க்கட்டும் என்ன இருக்கு ஏதுக்குன்னு. அவர் இப்போ தான் முதல்ல போறாப்பால பார்த்துட்டு பொறுமையாக அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ள கொடுப்போம். 6 மாதத்துக்குள்ள நம்மளும் கேள்விகளுக்கு தொடுக்க ஆரம்பிப்பா. தவறு கிடையாது. ஒரு மனுஷனை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் அதுலேருந்து தெரிஞ்சு வருவாங்க இல்லை, அதனால நான் சொல்கிறேன். சரி, அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம கூடிய விரைவில் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்குறேன். இந்த எலக்ட்ரிசிட்டி இஷ்யூலாம் இருக்குது, நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். 500 யூனிட்டுக்கு கீழே இருந்தால் எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேலே போகிறவங்களுக்கு 100 யூனிட் மட்டும் தான் ஃப்ரீ அப்படிங்கிறது செயல்முறையில் இருக்குது. அதெல்லாம் தவறுதெல்லாம் யாரும் சொல்லிட்டு உங்களை குழப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்பாதீங்க. சரி, வேற ஒரு சந்திக்க வர உங்கள்கிட்ட விட்டு நான் உங்கள் யங் தாத்தா.